வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி வரும். இதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். புதுசாக இருந்தீங்கன்னா இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடிய ஒரு 15 வீடியோவை ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோன்னா பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இந்த கோர் கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு கேப் கொடுத்து அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப் கொடுத்து பாருங்கள். அதை பயிற்சி பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னால் அந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதுலேயே வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் அதுலேயும் கொடுத்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது. அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். கமெண்ட் கொடுங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் கொடுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்க, நான் பதில் சொல்கிறேன். வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம், இங்கே ஒரு சப்போர்ட் போட்டிருந்தோம். நேற்று மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் ஆச்சு, ரைட்டுங்களா? இங்கே க்ளோஸ் ஆனங்காட்டி நம்ம இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே மேலே போயிட்டா மார்க்கெட்டு. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக மாற்றிட்டு மேலே போயாச்சு. அப்போ அதுக்கு அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் இது வரைக்கும் வந்து மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தெரியும், ஒரு மல்டி கனெக்டாக தான் கொடுத்துருப்பேன். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கோம். நாளைக்கு வந்து சப்போஸ் இங்கேயும் வரலாம், இங்கேயும் போகலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நியூஸ் பேஸில் தான் நடந்துட்டு இருக்கு நிறைய மார்க்கெட்டுடைய சுச்சுவேஷன். இப்போ நியூஸ் எப்படி போகுதோ அப்படி தான் போகுது. ஈரான் யூஎஸ் வார் இருக்கு இல்லைங்களா, அந்த வார்னால மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. நியூஸ் பாசிட்டிவாக இருந்தால் மேலே போகுது, நெகட்டிவாக இருந்தால் கீழே வருது. சரிங்களா? அடுத்தது நம்ம வந்து 5 மினிட்ஸில் எப்படி இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுன்னு பார்க்கலாம். பாருங்க என்ன ட்ரெண்டில் வந்துட்டுருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹை உடைச்சிட்டு வருது, அப்படியே ஹை உடைச்சிட்டு மேலே வந்துட்டு இருக்கு மார்க்கெட்டு. இந்த ஹை உடைச்சிட்டு வருது, இந்த ஹை உடைச்சிட்டு மேலே வருது. இந்த லோ உடைக்கல, அகைன் வந்து இந்த கை உடைச்சிருக்கா, இந்த கை உடைச்சிருக்கா, இந்த கையையும் உடைச்சிருக்கான். அப்போ ஒரு பை ட்ரெண்ட்ல மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்குன்னு தெரியுது. இப்போ பை ட்ரெண்ட்ல இன்னைக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 மினிட் நல்லா மேலே வந்துட்டான். இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, பழைய ஏரியா. அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டு மறுபடியும் ஒரு சின்ன ஜர்க் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போனவன் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு ஹை உடைச்சிட்டே போயிட்டு இருந்துக்கிறா. கீழேயே வரல, இன்னைக்கு எக்ஸ்பைரி கூட, கரெக்டுங்களா? அதனால மார்க்கெட் கீழேயே பெருசாக வரல, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை உடைச்சா இது வந்து லோவாக இருந்திருக்கு. அகைன் இந்த லோவுக்கு மார்க்கெட் வரல, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹையை போய் உடைக்கிறா. அப்போ வந்து இது லோவாக மாறிடும். அகைன் இந்த இந்த ஹையை உடைக்கும் போது லோ இதுவாக மாறிடும். பாருங்க இந்த இடத்துல வந்து எவ்வளவு தூரம் வந்து இந்த இடத்துல போராடி இருக்கான்னு பாருங்க. லோ உடைக்காம ஹையை மட்டும் உடைச்சிட்டு போயிட்டு இருக்கா. ஒவ்வொரு மார்க்கெட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதை தான் வச்சு தான் சொல்கிறேன். இது ஹை உடைச்சிட்டு போயிட்டு இருக்கா. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஹையும் கூட உடைச்சிட்டான். இப்போ இந்த ஹையும் உடைச்சிட்டான்னா அடுத்து இப்போ வந்து இது லோவாக இருக்குது. இப்படி தான் நம்ம அப்படியே அந்த லோ மாற்றிட்டே போகணும், ஹையும் மாற்றிட்டே போகணும். இப்போ ட்ரெண்ட் வந்து பக்காவான பை ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுருக்கு. இன்னைக்கு ஆப்ஷன் எக்ஸ்பைரிங்கிறதுனால இங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தொட்டுட்டு தொட்டுட்டு மேலே போகும்போது எல்லா இடத்துலையுமே கால் ஆப்ஷனுக்கு போயிருக்க முடியும். சரிங்களா? போயிருந்தோம்னா இந்த இடத்துல ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்கும். ஏன்னா எக்ஸ்பைரிங் போது வந்து பார்த்தீங்கன்னா இது 50 பாயிண்ட் மூவ் ஆகணும்னா ஆப்ஷனும் 50 பாயிண்ட் மூவ் ஆகும், கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் மூவ் ஆகும். அதே தான் நடந்திருக்கும். சரிங்களா? அப்போ ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி. காலையில் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போயிருக்கா. இந்த இடம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து இந்த இடம் மாற்றி மாற்றி கிடச்சிருக்கு. ஒரே ஆர்டர் கையில் வச்சிருக்காட்டி கூட க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட புதுசு புதுசாக அது அடுத்தடுத்த ஆர்டருக்கு நம்ம ட்ராவல் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி இதுதான் நடந்துட்டு இருக்குது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்தளவுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதையே தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த மெத்தட் செட் ஆகிக்கும். சரிங்களா? இது ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு தான் செட் ஆகும், அதையும் மனசில் வச்சுக்கங்க. ப்ராக்டிஸே பெருசாக பண்ணலைன்னா இதில் பெருசாக நம்மளுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காது. வர்றது கீழே வருது, ஒரு துளி கொஞ்சம் கீழே வந்தோன்னா ரைட் கீழே போயிடுச்சுன்னா எஸ்கேப் ஆகிடுவோம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல தான் பையே எடுக்க வேண்டிய இடம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க விக்கு மட்டும் வச்சிருக்கா. நம்ம என்ன நினச்சிருப்போம், கீழே போயிட்டு நினைப்போம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க.
மார்க்கெட்டில் இப்படி தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் ப்ராப்பராக புரிஞ்சுட்டிங்கன்னா போதும், ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். நான் இது ஒவ்வொரு வீடியோவில் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரைட்டுங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் நம்ம. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.